Hello மக்களே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை திருப்பி மீட் பண்ணுறேன். இது ஷார்ட் வீடியோ ஃபாக் லைட்டை மாற்றுறேன். ஜென்ரலாக தெரிஞ்சிருக்கும், நான் எக்ஸ்பிளைன் பண்ணி இது பண்ணணும் அவசியம் இல்லை. பட் நம்ம ஃபாக் லைட் போடுறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக எப்படி லைட்டிங் எஃபெக்ட் இருக்குங்கிறது காமிக்கிறது தான். நான் ஆக்சுவலாக ஹை பீம் லோ பீம் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். இதுதான் வந்துட்டு லைட்டோட எஃபெக்ட். இன்ஃபேக்ட் ஒரு ஃபுல் டார்க் ரோடில் போகும்போது லைட் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டோட வண்டி ஓட்டுற மாதிரி ஃபீலிங் இருக்காது. இது கண்டிப்பாக எல்லா ஆர்டிகா யூசர்ஸுக்கும் இந்த நான் சொல்கிற பாயிண்ட் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அரவிந்த் கேர் அக்சசரிஸ்க்கு வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரம் டு வேளச்சேரி கேம்ப் ரோடு இருக்குல்ல, அந்த ரூட்டில் இருக்குங்க. மெயின் ரோட்லேயே இருக்குது. மிஸ்டர் மனோஜ் அண்ட் ஹி வில் பி எக்ஸ்பிளைனிங். நான் வேரியஸ் பிராண்டு வேரியஸ் இது வந்துட்டு பார்த்தேன், நிறைய கடையும் போய் பார்த்தேன். இவர் கொஞ்சம் ஜென்யூனாக எக்ஸ்பிளைன் பண்ணார். வாட் இஸ் எதுக்கு இந்த பிராண்டு போகணும், வாட் ஆர் த அதர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. டு பி ஃப்ராங்க் வித் யூ, நான் ஐபிஹெச் பிராண்டும் வந்துட்டு ஆஸ் எவ்ரி ஒன் தெரிஞ்ச மாதிரி ப்ரொஜெக்டர் இருந்தது, அதையும் நான் ரிசர்ச் பண்ணேன். என்னோட பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு இது நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இவர் 2-3 வீடியோ காமிச்சாரு. இனிமேட் அதை போட்டு பார்த்தா தான் வந்து ஆக்சுவல் அவுட்புட் என்னன்னு தெரியும். பட் வீல் அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் ஹிம் வை ஹீ சஜஸ்டிங் ஃபார் ஜெனோம் பிராண்ட். கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? அது ஸோ ப்ரொஜெக்டர்ஸ் போடணும் அப்படின்னு கேட்டு வந்தார் சார். வந்து ஐபிஹெச் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிராண்டை கேட்டு என்கிட்ட அதை பற்றி கேட்டிருந்தாரு. நான் அவருக்கு அதை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். தென் அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டர் ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டில் இருக்குங்க, நான் அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு பிடிச்சா பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் இப்போ அதை பற்றி சாருக்கு ஏற்கனவே ஒரு வாட்டி சொன்னேன். பட் ஸ்டில் அவர் என்ன சொன்னார்னா, ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நிறைய வியூவர்ஸ் இருக்கிறாங்க பார்ப்பாங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். இப்போ நான் அதை பற்றி அவருக்கு சொல்ல போகிறேன். அதாவது ப்ரொஜெக்டர் ஃபாக் லைட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஜெனோம் பிராண்டில் வந்துட்டு இப்படி இதில் வந்துட்டு ஃபாக் இதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். பட் ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு ஷோ யூ எப்படி வந்துட்டு இது 35 வாட்ஸு 3 inch லென்ஸு. ஆமாங்க சார். இதோட எப்படி இருக்குங்க, இது பாக்ஸோட வியூ ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு ஷோ யூ. இது கூட வந்துட்டு நாட் ஃபார் அவுட் சைட் சேல்னு சொல்லிட்டு இதோட லைட் கிட்டும் இதோட சேர்த்தே வருது. இதுதான் லைட் கிட்டோட பாக்ஸிங் ப்ராடக்ட். இதை வந்து நாங்கள் ஃபாக் ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஜென்ரலாக ஹெட்லைட்ஸ்க்காக யூஸ் பண்ண முடியாது, ஒன்லி ஃபார் ஃபாக் லைட்ஸ். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எல்லா கார்ஸ்லுமே யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. செலக்டடாக சம் 10-15 கார்ஸ் யூஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி மாருதியில் ஆல்மோஸ்ட் எல்லா கார்ஸ்க்குமே யூஸ் பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் மாருதி, டாடா நெக்ஸானு, கியா செல்டாஸ், அந்த மாதிரி எந்த வெஹிக்கிளோட ஃபாக் லைட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அதாவது ஸோ அந்த மாதிரியான கார்ஸ்க்கு இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஃபாக் ப்ரொஜெக்டர்ஸ் ரெண்டு சைஸஸில் வரும். ஒன்று வந்து 2.5 inches வரும், இன்னொன்று வந்து 3 inches வரும். ஜென்ரலாக அந்த ஃபாக் ப்ரொஜெக்டரோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக நிறைய கார்ஸில் வந்து ஹெட்லைட்டில் ப்ரொஜெக்டர்ஸ் டிஃபால்ட்டாக வரும். ஸோ அந்த மாதிரி ப்ரொஜெக்டர் இருக்கிற காருக்கு இது செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு யூஸ் ஆகாது. இப்போ சாரோட கார் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹெட்லைட்டில் ரிஃப்ளெக்டர்ஸ் பல்ப் வச்சிருக்காரு. ஸோ அவர் என்ன கேட்டார் அப்படின்னா, நான் ஒயிட் லைட்ஸ் போடணும், அட் த சேம் டைம் அந்த ஒயிட்ங்கிறது பியூர் ஒயிட்டாக இருக்கக்கூடாது, லிட்டில் பிட் வார்ம் ஒயிட்டாக இருக்கிற வரைக்கும் ஓகே. ஏன்னா ஒயிட் லைட்டுங்கிறது வந்து ரெய்னி சீசன்லையும் ஃபாக் சீசன்லையும் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இன்னும் டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா, ஒயிட் லைட் அப்படின்னா 6000 கெல்வின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 6000 கெல்வின் இருக்கிற பல்ப்ஸ் ரெய்னி சீசனில் ஃபாக் சீசனில் யூஸ் பண்ணும்போது அதோட பெனட்ரேஷன் வந்து எல்லோவோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஒரு சர்டன் ஸ்பீடுக்கு மேலே நீங்கள் கார் ஓட்டுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்மளோட தேவை என்ன அப்படின்னா, எனிதிங் லெஸ் தென் 6000 கெல்வின், அதாவது 5500 கெல்வினோ 5000 கெல்வினோ அந்த கெல்வின் இருக்கிற பல்ப்ஸ் அந்த அவுட்புட் செருவு யூஸ் பண்ணும்போது எல்லோ மிக்ஸ் ஆகிட்டு வரும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், வெளியிலிருந்து பார்க்க கொஞ்சம் ஒயிட்டாகவும் தெரியும், வார்ம் ஒயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஒரு மேஜர் அட்வான்டேஜ். பர்டிகுலராக அந்த ரீசனால தான் இந்த இதுக்காக வந்தேன். சூப்பர் சார். ஸோ பர்டிகுலராக இந்த ப்ராடக்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது ஜெனோம் அப்படிங்கிற ஒரு இந்தியன் மேக் தான். பூனேல இருக்கு இந்த கம்பெனி பேஸ் பண்ணி. இவங்க ஹெச்ஐடிஸ், ப்ரொஜெக்டர்ஸ், ஹெட்லாம்ப் ப்ரொஜெக்டர்ஸ் நிறைய நீங்க ஷோரூமோட டைப்ஸ்ல இருக்கு. இவங்களோட பிராண்ட் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு வாரண்டிஸ் இருக்கு. இப்போ நீங்க நான் தமிழ்நாட்டில் இன்ஸ்டால் பண்றேன், சென்னையில இன்ஸ்டால் பண்றேன், ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுக்குள்ள சொல்றேன். நான் இப்போ மதுரை என்னோட நேட்டிவ், நான் மதுரை போயிட்டேன். ஸோ அங்கே இதுக்கு வாரண்டிஸ் கிளைம் பண்ண முடியுமானா கண்டிப்பா பண்ண முடியும். ஸோ ஏன்னா இவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு இருக்கு. மதுரையில உங்களுக்கு டீலர்ஸ் இருப்பாங்க, கோயம்புத்தூர்னா அங்க டீலர்ஸ் இருப்பாங்க. ஸோ நீங்க எந்த ஒரு மேஜர் டவுனுக்கு டிராவல் பண்ணீங்கனாலும் அதோட டீலர்ஸ் அங்க இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு சர்வீஸ்ன்றது எல்லா
டவுன்ஸ்லயும் கிடைக்கும், சிட்டிஸ்லயும் கிடைக்கும். இல்ல நான் வேற ஸ்டேட், மேபி இங்க இருந்து நியர்பை ஆந்திரா இருக்கு, ஆந்திரால இருந்து எங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க. ஸோ திருப்பதி அந்த மாதிரி இடத்துல இருந்து நான் ஆந்திரால இருக்கேன், எனக்கு அங்க சர்வீஸ் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா 100% சர்வீஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆல் ஓவர் இந்தியா இருக்கு. ஒன்று. ஸோ இதுல இருந்து நமக்கு மெயினா தெரியுது என்னன்னா இது ஒரு நல்ல பிராண்டடான ப்ராடக்ட். ஓகே. இங்க இப்போ ஒரே ஒரு டவுட் இது. இப்போ சென்னையில வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் வந்துருச்சுன்னா இப்போ உங்கள்கிட்ட வர்றதா இல்ல டைரக்டா அங்க போலாமா? நீங்க நம்ம கிட்டயே வரலாம் சார். ஒன்று, கஸ்டமருக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கும். சில பேர் டிஸ்ட்ரிபியூட்டர் நியர்பையே இருப்பாங்க, அவங்களுக்கு எங்க கடைக்கு வரதை விட அது நியரஸ்டா இருந்ததுன்னா அங்கேயும் சஜஸ்ட் பண்ணுவோம். சில பேர் எங்களால் வர முடியாது, நாங்கள் ஒர்க்கிங் பீப்புள், ஸோ பாசிபிள் இல்லை, நீங்கள் எங்கள் டோர் ஸ்டெப்பில் சர்வீஸ் கொடுங்கன்னு கேட்பாங்க. டோர் ஸ்டெப்பில் சர்வீஸ் கொடுக்கணும்னா அது கூட பாசிபிள் தான். இந்த கம்பெனிஸோட ப்ராப்பர் டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, 2-3 மெம்பர்ஸ் வச்சிருக்காங்க, அவங்க கஸ்டமர் பிளேஸ்ல டோர் ஸ்டெப்லேயே சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான சர்வீஸ் இருக்கு, நீங்க எடுத்துக்கலாம். அதுக்காக நீங்க எக்ஸ்ட்ரா எதுவும் பே பண்ணணும்னா பே எல்லாம் பண்ண தேவையில்லை. ஸோ அது கம்பெனியே ஏற்றுக்கும் உங்களுக்கு. வாரண்டி 12 months அஃபிஷியல் வாரண்டி வருது இந்த ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு, ஃபார் போத் ப்ராஜெக்டர்ஸ்க்கும் நம்ம உள்ள யூஸ் பண்ற லைட்ஸ்க்கும். ஸோ இப்போ இந்த பேக்கேஜ் சார் சூஸ் பண்ணது என்ன அப்படின்னா ஜெனோம் ஃபாக் ப்ராஜெக்டர்ஸ் வித் ப்ராப்பர் ஹெச்ஐடியோட வரும். இது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா வரும் உங்களுக்கு. ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ப்ரொஜெக்டர்ன்றது என்னெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இது ஒரு டிவைஸ் நம்ம உள்ள போடுற லைட்டை ப்ராப்பரா ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. ஒன்று, இதுக்குள்ள நம்ம இப்போ என்ன பல்ப் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஹெச்ஐடி அப்படிங்கிற ஒரு பல்ப் யூஸ் பண்ண போறோம். ஹெச்ஐடி பல்ப்ஸ் அப்படின்னா என்னன்னா ஹை இன்டென்சிட்டி டிஸ்சார்ஜ் பல்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலா சொல்லணும் அப்படின்னா ஒரு நம்ம யூஸ் பண்ண போற அந்த பல்புக்குள்ள ஜெனான் அப்படின்னு ஒரு கேஸ் ஃபில் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஒவ்வொரு வாட்டி லைட் ஆன் பண்ணும்போதும் அந்த கேஸ்க்குள்ள எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும். அந்த மாதிரி கேஸ்ல எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும்போது ஹை பவர் லைட் வந்து டிஸ்சார்ஜ் ஆகும். அதுதான் அந்த ஹை இன்டென்சிட்டி டிஸ்சார்ஜ் பல்ப்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பல்ப்ஸோட அட்வான்டேஜஸ் என்ன, இது எந்த அளவுக்கு அவுட்புட் கொடுக்கும் அப்படின்னா இதுவே நம்ம ஒரு ஸ்டாக்கா இருக்கிற ஹாலஜன் பல்ப்ஸோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஒரு 3 times மோர் பிரைட்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு. பெனட்ரேஷன் எவ்வளவு டிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரம் இருக்கும் அது பெனட்ரேஷன் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். கிட்டத்தட்ட ஒரு 80 இருந்து 100 மீட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பெனட்ரேஷன் கிடைக்கும். இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம ஹெட்லைட் மாதிரி இந்த ப்ரொஜெக்டர்ஸ்ல ஹை பீம் லோ பீம் அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இதுல ஹை பீமும் இருக்கும், இதுல உங்களுக்கு லோ பீமும் இருக்கும். அதுதான் இதுதான் வந்துட்டு அந்த இது பாத்தீங்கன்னா உள்ள வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்குள்ள வந்துட்டு ஒரு குட்டி பிளேட் மாதிரி இருக்குல்ல, அது குட்டி ஒரு இது மாதிரி பண்ணிட்டு அது ஃபிளிப் ஆயிட்டு இருக்கும். அந்த ஃபிளிப்ல தான் வந்துட்டு ஹை பீம் லோ பீம்ங்கிற கான்செப்ட் இதுல வரும். கரெக்ட். ஸோ இந்த ஃபாக் ப்ரொஜெக்டரோட அட்வான்டேஜ் என்னன்னா இப்போ இருக்கிற வியூ ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு, அந்த பெனட்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ சாரோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவோ இது கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணிடும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் இவருக்கு பர்டிகுலராக இந்த ஜெனோம் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டை நான் சஜஸ்டே பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. வேற என்னெல்லாம் வரும் இதுக்குள்ள? இந்த கிட்குள்ள என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா 2 ப்ரொஜெக்டர்ஸ் வரும், ஃபார் ஒரு ரைட் ஒரு லெஃப்ட், இந்த 2 வரும். இது போக இது கூட வந்து ப்ராப்பராக இதுக்கான பல்ப்ஸும் ஒயரிங்ஸும் தனியாக வரும். ஸோ 2 பல்ப்ஸ் 2 வயரிங் பலாஸ்ட்ஸோட வரும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு கிட்டாக வரும் உங்களுக்கு, ஹெச்ஐடியோட உங்களுக்கு. ஒரு ஜென்யூன் டவுட் இருக்கு. இப்போ இது வந்துட்டு ஃபாக் லைட் சொல்லிட்டு கீழே போடுறோம். ஆமாங்க சார். இந்த பிராண்ட் வந்துட்டு எவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டு வாட்டர் சஸ்டைன், நம்ம சென்னையில தெரியும் உங்களுக்கு மழை பெஞ்சதுன்னா தண்ணி கிட்டத்தட்ட நம்மளுக்கு இதுக்கு மேல வந்துடும். பல்ப்ஸ் போடும்போது நாங்க ப்ராப்பரான சீலண்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம் உங்களுக்கு. அது ப்ராப்பரா ரியர் சைட்ல அந்த ஹோல்டர்ல பல்பை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ப்ராப்பர் சீலண்ட்டை போட்டு தான் கொடுப்போம். ஒரு ரொம்ப ஹெவியான ரெயின் வர ஆப்ஷனே இல்ல, ஃப்ளட் எல்லாம் வந்துருச்சு, நம்ம ரொம்ப நேரம் தண்ணியில உள்ள நிக்குதுன்னு போது தண்ணி உள்ள போயிடும் உங்களுக்கு. ஸோ ஜென்ரலா வாரண்டில அது கிளைம் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜென்ரலா எந்த பிராண்ட்லயுமே அதுக்கு வாரண்டிஸ் கிளைம் பண்ணவே முடியாது. இஃப் இட் இஸ் இன் சர்வீசபிள் கண்டிஷன் எங்களால எங்க சைட்ல இருந்து ப்ராப்பரா சர்வீஸ் பண்ணி கொடுத்துட முடியும். ஆனா ஜென்ரலா வாட்டர் ஸ்பிளாஷ் ஆகிறதுக்குலாம் ஒண்ணுமே ஆகாது, 100% ஒண்ணுமே ஆகாது. ஈவன் ஒரு இயர்ல எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்க ரிசீவ் பண்றீங்க அப்படின்னு கேட்டா ஒரு 50 இருந்து 60 ஃபாக் ப்ராஜெக்டர்ஸ் போட்டோம்னா ரேர்லி 1 or 2 கம்ப்ளைண்ட்ஸ். அது கூட நான் ரிசீவ் பண்ற கம்ப்ளைண்ட்ஸ்ன்றது லைட் சரியில்லை இல்லைன்னா ஒரு மாதிரி மேல் ஃபங்க்ஷன் ஆகுது, அதுக்காக மேபி நாங்க ரிசீவ் பண்ணுமே தவிர இந்த வாட்டர் கம்ப்ளைண்ட்ஸ் எங்களுக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லை. ஸோ வந்தாலும் சர்வீஸ் பண்றதுக்கு நாங்க ரெடியா தான் இருக்கும். சின்ஸ் நான் இதை எடுக்கிறதுனால அந்த பிராண்ட்லாம் கம்பேர் பண்ணும்போது இது எந்த விதத்துல வேர் டஸ் இட் ஸ்டாண்ட், இஸ் இட் ஈக்குவல் ஆர் இது எப்படி நீங்க சஜஸ்ட் பண்றீங்க? ஏன்னா இது அது போட்டா அவுட்புட் நல்லா இருக்கும், பட் அதை கம்பேர் பண்ணும்போது இதோட அவுட்புட் எப்படி இருக்கும்? நான் ஒரு சின்ன கம்பேரிசன் சொல்றேன். இப்போ இதே ஜெனோம் பிராண்ட்ல நீங்க ஃபாக் ப்ரொஜெக்டர் மட்டும் தனியா ஒரு வேலை ஒரு 4500 rupees போட்டுட்டு இது கூட இதே பிராண்டோட ஹெச்ஐடி நம்ம தனியா எடுத்து போட்டுறோம் அப்படின்னா ஒரு 8000 rupees ஹெச்ஐடி பல்ப்ஸ், ஒரு 4500 rupees ஃபாக் ப்ரொஜெக்டர் ரெண்டும் சேர்ந்து ஆட் பண்ணீங்கன்னா ஒரு 12500 rupees கொடுத்துட முடியும் உங்களுக்கு. ஆனா அப்படி போடாம இவங்க செட்டா கொடுக்கறது போட்டீங்கன்னா 9500க்கு கஸ்டமருக்கு நம்ம பண்ணியே கொடுத்துடலாம். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 3000 rupeesன்றது ப்ராஃபிட் தான். ஸோ ஒன்னு. ரெண்டாவது இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட் வருவோம். இந்த ப்ராடக்ட் ஒரு 4500 rupees அப்படின்னா இது கூட நீங்க ஹெச்ஐடி போடும்போது அகைன் அந்த 12,500 கண்டிப்பா வந்துடும். எல்இடி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 8-9,000 rupees வந்துடும். ஸோ நீங்க ஹெச்ஐடியா எல்இடியான்னு கேட்டீங்க அப்படின்னா எனிடே ஹெச்ஐடின்றது கம்ஃபர்டபுளா எல்இடி வந்து பீட் பண்ணிடும். ஏன்னா கம்பேரிசன் சொல்லணும், எல்இடி பல்ப் நிறைய பேருக்கு என்னன்னா எல்இடி பல்ப்ஸ் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. நிறைய பேருக்கு ஹெச்ஐடி பத்தி ஐடியாஸ் இருக்காது உங்களுக்கு. எல்இடியோட ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா பவர் கன்சப்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கும் எல்இடி பல்ப்ஸ்ல உங்களுக்கு. லெஸ் பவர் கன்சப்ஷன் சொல்லுவாங்க, மோர் பிரைட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா எல்இடியோட பிக்கஸ்ட் டிராபேக் என்ன அப்படின்னா சுத்தமா பெனட்ரேஷன்ங்கிறது உங்களுக்கு இருக்கவே இருக்காது.
மெயினாக எதிரில் வரவங்களுக்கு கண்ணு பூசும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சுத்தமாக டிஸ்டன்ஸ்ன்றது கண்டிப்பாக கிடைக்க போகிறதில்ல. ரெய்னி சீசன்லையும் ஃபாக் சீசன்லையும் எல்இடி வச்சுட்டு கம்ஃபர்டபுளாக உங்களால் வண்டியை ஓட்ட முடியாது. 4200 கெல்வினில் கூட நீங்கள் ஹெச்ஐடி பல்ப்ஸ் வாங்கிக்க முடியும். உங்களால் 5000 கெல்வினில் கூட உங்களுக்கு ஹெச்ஐடிஸ் கிடைக்குது, 5500 கெல்வின்ஸில் கூட கிடைக்குது. ஆனால் ஏன் கெல்வினை பற்றி பேசுகிற ஒரு பல்ப் வாங்கும்போது அப்படின்னா, பேஸ்ட் ஆன் கெல்வின் அந்த பல்போட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இது பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் கெல்வின் அந்த அவுட்புட் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இதில் 6000 கெல்வின்ன்றது பியூர் ஒயிட் அவுட்புட் உங்களுக்கு. ஸோ எனிதிங் லெஸ் தென் 6000 நீங்கள் அந்த 4000 5000 இன் பிட்வீனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லோ ப்ளஸ் ஒயிட் மிக்சிங்கோட தான் வரும் உங்களுக்கு. ஸோ ஜென்ரலாகவே எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சஜஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, எனிதிங் லெஸ் தென் 6000 கெல்வின், அது 5500 இருக்கலாம், 5000 கெல்வினா இருக்கலாம், 4200 கெல்வினா இருக்கலாம். இந்த 3 கெல்வினுமே நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற கெல்வின்ஸ் பல்ப்ஸ். அது யூஸ் பண்ணும்போது எல்லோ மிக்ஸே வரும்போது உங்களுக்கு பெனட்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் எல்லா சீசன்லையுமே தாராளமாக யூஸ் பண்ணலாம். வந்துட்டு ஒரு க்ரோம் லைனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு நம்ம எர்டிகாவில் பார்த்தீங்கன்னா பிளாக் லைனிங் இருக்கும். பிளாக்கு இந்த க்ரோமு ப்ளஸ் இந்த பிளாக் இருக்கும்போது ஒரு ப்ரீமியம் லுக். ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷனு. இப்போ வந்துட்டு ஸ்டாக்கோட லைட் ஆன் பண்ணுறேன். பார்க்கிங் லைட் ஆன் ஆயிருக்கு. ஹை பீமு, லோ பீமு, இதுதான் வந்துட்டு ஸ்டாக்கில் ஓடுது. இப்போது ஃபாக் லைட் இதோட அடிஷ்னலாக ஆன் பண்ணுறேன். இது வந்துட்டு ஃபாக் லைட்டும் ஆன் ஆயிருக்கு. ஸோ இது வந்துட்டு லோ பீமில் இருக்குது. ஃபாக் போட்டு ஸ்டாக் லைட்டும் போட்டிருக்கேன். ஃபாக் ஃபஸ்ட்டு ஒயிட்டிஷ் டோனில் இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக சிங்க் ஆகி அதே டோனில் ஆல்மோஸ்ட் எல்லோயிஷ் ஒயிட்டுக்கு வந்துடும். இதே இது ஹை பீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் இது வரும். இப்போ இதே இதில் வந்துட்டு நான் அப்படியே ஸ்டாக்கை வந்துட்டு அப்படியே வச்சுட்டு ஹை பீமில் ஃபாக் ஆஃப் பண்ணிடுறேன். இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு ஃபாக் கொடுக்குற டிஃப்ரென்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விசிபிலிட்டி இருக்கும். அதே இதில் வந்துட்டு லோ பீமில் ஃபாக் இல்லாமல் இருக்குது. ஃபாக் ஆன் பண்ணியிருக்கேன். ஃபாக் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் இன்னும் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக போக இன்னும் பிரைட் ஆகும். அந்த 30 செகண்ட்ஸ் கேப்புக்குள்ளேயே உங்களுக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் தெரியும். அண்ட் ரீச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த கடைசி வரைக்கும், ரோடோட கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஒரு அளவுக்கு ரீச் உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்குது. ஃப்ரண்ட் வியூ இப்படி தாங்க இருக்கும். லைட் ஆன் பண்ணி இது போட்டு ஃபாக் லைட்ஸ் போட்டுருக்கேன். இப்போ லைட்டாக அந்த ஒயிட்டிஷ் ஸ்டோன் இருக்கிறது எல்லோயிஷ் ஸ்டோன் வந்துடும். இது வந்து ஃப்ளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வரும். I hope you have enjoyed this video. Thanks for watching and subscribe to my channel. See you back with another video. Bye bye.